பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம ஒரு நாளும் பிடித்து கொண்டு நம்ம வாழும்போது தேவன் தாமே நம்மளை சாட்சியாய் அநேகர் மத்தியில் மேன்மையாக கர்த்தர் நடத்த வல்லவராக. வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தை இருந்தால்தான் நம்ம நிறைய காரியங்களை பிடித்துக்கொள்ள முடியும். இந்த வார்த்தையினாலே வாழ கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் தாமே நம்மளை வழிநடத்த வல்லவராக. 1 நம்ம வாசிக்கும் போது பாருங்க, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கவனிங்க, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நம்ம நிறைய நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம். நாம் திரும்பவும் ஏன் அந்த வார்த்தையை பார்க்கணும்னா, அநேகர் நேரத்தில் ஃபோன் பண்ணும்போது அவர்கள் பேசும்போது, ஐயா என் குடும்பத்தில் இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சந்திக்கிறேன், இவங்களுடைய வாழுறாங்க. இப்போ கூட ஒரு ஊழியக்காரர் பேசும்போது சொல்கிறாரு, இந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குது, அவருடைய மனைவி இப்படி இறந்துட்டாங்க, ஐயா இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்னேன், நிதானம் தேவை. எதை செய்ய வேண்டும்னாலும் ஒரு நிதானம் தேவை. அந்த நிதானம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்படி தான் குறைவாக இருக்கும். அப்போ தேவ பிள்ளைகளே, நமக்கு நிதானம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த நிதானம் உள்ள ஒரு மக்களாய் நாம் மாற வேண்டும். எதை செய்ய வேண்டும்னாலும் எடுத்தங்கவுத்தன் பேசிட்டு போயிடக்கூடாது. எடுத்தங்கவுத்தன் சொல்லிட்டு போகிறதுக்கு நம்ம ஒரு காரியங்களை ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒரு உயர்ந்தவங்கிட்ட, எப்பா அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, அவங்க பெரியவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நடப்போம். அப்படி நம்ம பேசும்போது தான் நம்முடைய வாழ்க்கை தரல நமக்குரிய கனம் ஒன்று இருக்கும். அவனா பெரியாளா, அவன் என்ன செய்வான் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம விட்டோம், நிதானமற்று நம்ம செய்கிறோம் என்று சொன்னால் அன்றையிலிருந்து அவர்கள் உங்களுக்கு விரோதியாக மாற்றுவாங்க. அவர்கள் நிமித்தமாக நீங்கள் பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பீங்க. பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் வேதம் சொல்லுது, ஆவிக்கு உரியவன். வேதம் படிக்கிறான்னு சொன்னால் அந்த வேதத்தில் வார்த்தைகள் பாருங்கள், ஆவியும் ஜீவனமாக இருக்குது. இந்த வார்த்தைக்கு உரியவனாய் ஒரு மனிதன் மாறும்போது அந்த வார்த்தை அவனை வழிநடத்தும். அந்த வார்த்தை அவனுக்கு போதிக்கும். மற்றவன் ஒருவனும் அவனுக்கு போதிக்க தேவையில்லைங்க. மற்ற ஒருவனும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீ இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் போகணும்னு சொல்லக்கூடாது. கர்த்தரே அவனுக்கு என்ன பண்ணுற, போதித்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார். 1 யோவான் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பாருங்க. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். கவனிங்க, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றிருக்கள். இப்போ இந்த ஆவிக்குரியவன் பாருங்க, ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறான். அவன் சகலத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். அதனால தான் அவங்ககிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவான். ஒரு சிலர் பாருங்க, அந்த தேவனோடு கூட ஐக்கியம் இல்லை, அபிஷேகம் பெற்றிருக்கின்ற ஒரு நினைப்பு இல்லை, இந்த அபிஷேகத்துக்குள்ளே இருக்கிறன்ற வாழத்து இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஒருத்தங்க சொன்னால் மாத்திரம்தான் அவங்களுக்கு புரியும். ஒரு சிலரை பார்த்து சொல்லுவாங்க, சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லைன்னுவாங்க. வீட்டுக்குள்ளே நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டான், சுயமாகவும் நடக்க மாட்டான். எது கேட்டாலும் எனக்கு தெரியணுமா, ஆனால் சரியாக பண்ண மாட்டான். அப்போ ஒரு மனிதன் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றிருக்கிறான்னு சொன்னால், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு யாரும் போதிக்க தேவையில்லை. ஏன்னா அவனுக்குள்ள அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் அவனை போதிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு நான் காட்டுவேன், உன் மேலே கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ யார் சொல்கிறது? நமக்கு தேவன் சொல்கிறான். நிறைய பேர் பாருங்க, ஐயா என் பிள்ளை இப்படி பண்ணுறாயா, அப்படி பண்ணுறாயா, நான் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். அவன் ஆவிக்குரியவன் அல்ல. அதனால தான் வீட்டுக்குள்ளே இடைஞ்சல் பண்ணுறான். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு கரெக்டாக ஒரு புத்தியை சொல்லிட்டிங்கன்னா டக்குன்னு கேட்கும். அப்போது அந்த பிள்ளைங்கிட்ட இதை செய்யாதுன்னா செய்யாது. ஆனால் ஒழுங்கினமான பிள்ளைங்கிட்ட நீ எத்தனை டைம் சொன்னாலும் அதை தான் அப்படி தான் செய்யும், அப்படி தான் மீறி நடக்கும். அப்போ நிறைய நேரங்களில் ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஆவிக்குள்ளே நடக்காத போது அவருடைய வாழ்க்கை வேறு விதமாய் மாறும். இப்போ என் பிள்ளைக்கு நான் எவ்வளோ சொல்லிட்டேன், அவன் கேட்க மாட்டான், கொள்ள மாட்டான். நான் சொல்கிறேன், வேதம் என்ன சொல்லுது, என் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். யார் போதிக்கணும்? கர்த்தர் தான் போதிக்கணும், கர்த்தர் தான் நடத்தணும். இந்த பிள்ளை கர்த்தர் தான் கொடுத்தார் எனக்கு. நான் ஆவிக்குள்ளே எப்போ வந்துட்டோன்னா என் பிள்ளையும் தேவனுக்குரியவன் தான். அப்போ தேவன் தான் நடத்த வேணும்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க, ஜெபிங்க. கர்த்தர் அதை மாற்றத்திற்குள்ளே கொண்டு வருவார், மாற்றத்தை கொடுப்பார், மாற்றம் உள்ளவனாய் மாற்றுவார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைங்க இந்த வார்த்தை கேட்குறங்க, ஆவியிலே நடக்க கற்றுக்கணும். ஆவியானவர் உங்களை நடத்த வேண்டும் என்று பிரயாசப்படுங்க. அதில் 27ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும் பாருங்க, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது,
பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. கவனிங்க, அந்த அபிஷேகம் உனக்குள்ள தான் இருக்குது. அந்த அபிஷேகம் உனக்கு போதிக்கும். கவனிச்சுங்களா? இன்னைக்கு அபிஷேகத்தை இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணிட்டீங்க, ஆவியை அவித்து போடாதுன்னு சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகத்தை விட்டு வறுத்து ஏதோ ஒரு சோர்வோடு உட்காந்துட்டு ஏதாவது பிரச்சனை நினச்சிக்கின்னு ஏதாவது போராட்டம் நினச்சின்னு வந்து உட்காந்து ஆலயத்துக்குள்ளே வந்துட்டா முழு இதயம் சொன்னார், முழு ஆத்மான்னு சொன்னார், முழு பலன்னு சொல்லிட்டார். அப்போ முழு இதயம் முழு ஆத்மாவோடு நீ உள்ளே வந்து உட்காந்துன்னா அந்த அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கும். அந்த அபிஷேகம் தான் உன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, உன் நுகங்கள் உன் கட்டுக்கள் எல்லாத்தையும் முறிக்கும். இந்த அபிஷேகம் தான் முறிக்கும். இந்த அபிஷேகம் இருந்தால் உனக்கு ஒன்று உணர்த்தும், எப்படி நடக்கணும், இந்த இடத்துல என்ன பண்ணணும். இந்த அபிஷேகம் உள்ளே வந்துட்டாலே யார் உனக்கு போதிக்க தேவையில்லம்மா, உனக்கு ஆண்டவரே போதிக்குவேன். இந்த அபிஷேகம் அவரால் பெற்ற அபிஷேகம் உனக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் மற்ற ஒருவனை உனக்கு போதிக்க தேவையில்லை. உனக்குள்ள அந்த அபிஷேகம் வந்து உன்னை வழி நடத்தும். இப்போ வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது யோவானை நீங்கள் வாசிக்கிறீங்க, அங்கே வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 3:8 காற்றானது அப்படியே துவங்குது பாருங்க. எங்கேது துவங்குது, எங்கே போய் முடியுது யாருக்குமே தெரியாது. காற்று இந்த இடத்துல இந்த நிமிஷத்தில் துவங்கிச்சுன்னு சொல்ல முடியுமா? இந்த இடத்துல போய் முடிஞ்சுன்னு சொல்ல முடியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி தான் முடியும். அவன் ஒன்றை துவங்கினா துவங்க முடியும், அவன் எங்கே போய் முடிப்பான்னா யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் ஒன்று எப்படி நடத்தும். இன்றைக்கி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி தான் நடந்து போவான். அவனுக்கு வந்து நீங்கள் யாரும் புத்திமதி சொல்ல தேவையில்ல, அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானமாக போவான். எந்த இடத்துல பலமாக வீசணுமா காற்று பலமாக வீசும், எந்த இடத்துல தன்மையாக காற்று வீசணுமோ வீசுன்னு போயின்னு இருக்கும். நிறைய நேரத்தில் பாருங்க அது இஷ்டம் போல் வீசாது, அதுக்கு ஒரு காரியங்கள் உண்டாகும், அதுக்கு ஒரு திட்டத்தை தேவன் வகுத்து இருக்கிறார். அது துவங்கும், கரெக்டாக போய் முடியும். இதுக்கு நடுவில் எங்கே பலமாக வீசணுமோ வீசக்கூடிய இடங்கள்லாம் வைத்திருக்கார் தேவன். அதுபோல் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆவியிலே நடக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் எங்கே எந்த இடத்துல சத்தம் போடணும், எந்த இடத்துல சத்தம் போடக்கூடாது, எந்த இடத்துல குதிக்கணும், எந்த இடத்துல குதிக்கக்கூடாது, எந்த இடத்துல புத்திமதி சொல்லணும் சொல்லக்கூடாதுன்ட்டு அன்று கற்றுக்கிட்டு வச்சுருக்கேன். எல்லாருக்கும் நான் புத்திமதி சொல்லுவேங்க, எல்லாரையும் நான் போய் மாற்றிடுவேங்க, மாற்ற முடியாதுங்க. பண்டிகைகள் எதுக்கு என்ன பண்ண முத்துக்களை போடாதுன்னு சொல்கிறார். ஏன் பண்ணியை பார்க்குறவங்கள அது என்ன சொன்னாலும் திருந்தாது. இயேசு வந்தார், எல்லாருக்கும் புத்திமதி சொன்னார் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போகிறார், அங்கே புத்திமதி சொல்கிறார், திரும்ப போகிறார், இன்னொரு இடத்துக்கு போகிறார். ஏன்னா அவர்கள் கேட்கக்கூடியவர்கள் கேட்பார்கள். கேட்க முடியாதவன் என்ன பண்ணுமா, கேட்க மனமே இல்லை, நான் ஏன் கேட்கணும். அப்போ ஆவியிலே நாம் ஒரு நிதானம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். நிதானம் ரொம்ப அவசியம். உன் ஆவி இன்னைக்கு உனக்குள்ளே இருக்குது, ஜீவிக்குது. அதனால் உன் இஷ்டம் போன போக்கில் வாழ்ந்துடக்கூடாது, இஷ்டம் போன போக்கில் நடந்துடக்கூடாது. அது உன் வாழ்க்கை கெடுத்து விடும். உன் வாழ்க்கை சிறந்ததாய் மேன்மையாய் மாற வேண்டும்னு சொன்னால் இந்த ஆவிக்குரியவன் தனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகத்தின் பிரகாரம் ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன், செய்யட்டுமா வேண்டாமா, இதை பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, இந்த காரியத்தில் என் தேவையை தேவன் சந்திங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். நீதிமொழிகளில் 28:5 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகளோ சகலத்தையும் அறிவார்கள். துஷ்டரை குறித்து சொல்லுது. இந்த ஆவி இல்லாதவன், இந்த அபிஷேகம் இல்லாதவன், அவன் ஒன்றையும் அறியாதவனாய் காணப்படுகிறான். ஆனால் கர்த்தரை தேடுகளோ, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கர்த்தரை தேடுவான். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கர்த்தரோடு உறவு வைத்துக் கொள்வான். இவன் தான் ஆவிக்குரியவன். இந்த ஆவிக்குரியவன் எப்பொழுதும் கர்த்தரோடு ஒரு உறவிலேயே இருப்பான். இவன் தேடும்போது அவனுக்கு சகலத்தையும் அறிவிக்கிற ஒரு தேவன் இருக்கான். தாவீது பாருங்க, தன் வாழ்க்கையில் குறை வரும்போது தேடக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். அந்த தேடின மனிதனுக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு வழியை கற்றுக் கொடுத்தார். அப்படியே பார்த்தீங்கன்னா யாக்கோபை பாருங்க, தேவனை தேடக்கூடிய ஒரு மனிதன். அன்றே நான் அப்படி இருக்கிறேன், இந்த இரவு என்ன கொல்லும்படிக்கு வராங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லும்போது தேவன் அதுக்கான வழியை கற்றுக் கொடுக்கிறார், அதை செய்கிறார். ஒரு நாள் சம்பளம் 10 முறை நான் வஞ்சித்து விட்டான் என்று சொல்லும்போது தேவனத்தில் போனார். ஏன்னா கர்த்தர் தேடுற ஒரு மனுஷன், தேடினார் பாருங்க. அவர் வேண்டியதை கர்த்தர் கற்றுக் கொடுத்து ஆடுகள் பொழியும் போது என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுத்தார். அப்போ பாருங்க, தேவனை தேடுகிற ஒரு மனிதனுக்கு இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும்னு சொல்லித்தர தேவையில்லை, இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லித்தர தேவையில்லை. இருங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான இல்லை, எங்கேயும் பார்த்தலங்க, உனக்கு ஒரு தேவன் இருக்கிறாருங்க, அவர் உனக்கு போதிப்பார். ஒரு கூட்டம் பாருங்க, சபையை நடத்துவதுக்கே ஒரு சில சபைகளை தேடி போயிட்டு என்ன பண்ணணுமா புத்திமதியை கேட்டு வரும். ஐயா உன் சர்ச்சை எப்படி நடத்துகிற, அப்படியா, அதுக்கு ஒரு பிரசங்கர் வரும், அவர் போதிப்பு. ஏங்க உனக்குள்ளே ஆவியானவர் இல்லையா, நீ அபிஷேகம் பெறலையா, அந்த ஆவியானவர் உனக்கு போதிப்பார். உனக்குரிய சபை எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு
இப்போ வர பிரசங்க என்ன பண்ணால் 100 பாஸ்டர் எப்படி சபையை நடத்துன்னு கற்றுக் கொடுப்பாரு. அந்த 100 பாஸ்டர் ஒரே மாதிரி பண்ணால் எப்படி ஊழியத்தை பண்ண முடியும்? என் பகுதிக்கு என்னுடைய ஊழியத்தை எப்படி செய்யணுன்ட்டு அவர் எனக்கு போதிக்க வல்லவராக்கார். என் சபை மக்களை, எனக்கு உண்டான ஆத்து மக்களை நான் எப்படி நடத்தணும்னு கற்றுக் கொடுப்பார். சொல்லிக் கொடுக்குற ஒரு தெய்வம் என்னோடு கூட இருக்கா. அப்போ நம்ம ஆவிக்குரியவர்கள் நாம் ஆராய வேண்டும், நிதானிக்க வேண்டும், இந்த ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும். இந்த ஊழியத்தை செய்வதற்கு என்னை அழைத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். எனக்கு ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறார். நான் அதை படித்து கொண்டு அப்பா என் கூட பேசுங்கப்பான்னு சொல்லும்போது அவர் அந்த ஊழியத்தை நடத்துவதற்கான உதவி செய்வார். இன்னைக்கு நிறைய புஸ்தகங்களை படிப்பார்கள். இந்த புஸ்தகங்களை படித்து அமெரிக்காவில் இருக்கிற எப்படி சொன்னார், இங்கே ஜப்பானில் இருக்கிற எப்படி சொன்னார், இவர் இங்கே பாருங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற எப்படி சொன்னார், எல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், உனக்கு ஆவியானவர் என்ன சொன்னார்? ஆவியானவர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார்? அவர்களுடைய திட்டம் வேற, அவருடைய நோக்கம் வேற, அவர்களுடைய அழைப்பு வேற, என்ன அழைத்த அழைப்பு வேற, எனக்கு வைத்த திட்டம் வேற. என்னை குறித்து கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அப்படி திட்டங்களை அறிந்து கொண்டு நீங்கள் செய்யும்போது தேவன் உங்களை வழிநடத்த வல்லவருக்கா. கர்த்தரை தேடுகிறான் என்று சொன்னால் அந்த மனிதன், தேடக்கூடியவனுக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்கிறான். இப்போ இந்த ஆவிக்குரியவன் பாருங்க, ஒரு நிதானம் உள்ளவனாய் காணப்படுகிறான். ஆவி இல்லாதவனும் நிதானமற்றவனாக காணப்படுறான். இந்த இளையகுமாரனை இங்கே பாருங்க, சொத்தை பிரிக்கிறான். சொத்தை பிரித்து எடுத்துக்கொண்டு போகிறான். எடுத்துக்கொண்டு போகும்போது, நான் இப்படி பிரித்து இதை விற்று இந்த பாகங்களை நான் கொண்டு போகிறேனே, இது சரியா? அப்போ ஆவி இல்லாததுனால அந்த மனிதன் சொல் பேச்சை கேட்காதவனா இருக்கிறான், நிதானமற்றவனாய் போகிறான். இந்த நிதானமற்று போகிற வழியில் எல்லாவற்றையும் இழக்கிறான், ஒன்றுமில்லாதவன் மாறுகிறான். இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நிலைமை பார்த்தீங்களா? ஆவி இல்லாத போது உன்னை நிதானமற்றவனாய் நடத்தி அந்த நிதானம் எங்கே கொண்டு போய்ங்கன்னா எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டார்கள். ஒன்றுமில்லை, விட்டு விட்டு வெறுமையாய் வருகிறேன். போகும்போது அப்படி போனியப்பா, வரும்போது ஏன்பா அப்படி வந்த? ஆவி இல்லாமல் போயிடுச்சு. திரும்பவும் அந்த மனிதன் ஆவிக்குள்ளாக வரும்போது, அவன் புத்தி தெளிந்து தன் தகப்பனை தேடி வரும்போது என்ன நடந்து தெரியுமா? இந்த ஆவிக்குள்ள வரும்போது இந்த ஆவி இப்போ பாருங்க நிதானிச்சான். எங்கே போனான்னு ஒரு பலன் கிடையாது, எங்கே போனாலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. எங்கே போய் நான் யார்கிட்ட வேலை செஞ்சாலும் அவங்களாம் நான் உயர்த்த மாட்டேங்க. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுல நீங்கள் எங்கே சுற்றிருந்தாலும், யார் பின்னாடி ஓடிந்தாலும், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நான் அவரிடத்துல வருவேன், அவருக்குள்ளாக நிலைப்பேன், அவர் என்னை வழிநடத்துவார், அவர் என் தேவை சந்திப்பார். இவ்வளோ நாட்களை வீணாக கழிச்சிட்டேன், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சுட்டேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறியா? இன்னைக்கு நீ எத்தனை நாளை கழிச்சிருந்தாலும் உனக்கு ஒரு தேவன் சொல்கிறாரு, இன்னைக்கு உன்னை ஆஸ்வதிக்க காத்துனுக்கிறார், இன்னைக்கு உன் தேவையை சந்திக்க காத்திருக்கிறார், இன்றைக்கு அவர் உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அன்றைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இன்றைக்கி அந்த நாளில் பயன்படுத்திக்கணும். ஆண்டவரே, நம்ம இடத்துல வந்திருக்கிறேன், இந்த ஆவிக்குள்ளாக வந்திருக்கேன், நீங்கள் என்ன நடத்துங்க. வந்து பாரு, நீ எதை இழந்துட்டு வரையோ, எது இல்லாமல் வரையோ அதை ஆயத்தம் பண்ணி வைக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். பார்த்தாரு, ஓடி வந்து கட்டி அணைத்தது மாத்திரம் இல்லை, அவனுக்கு வேண்டியதை கொடுத்தார், அவன் தேவையை சந்தித்தார். எது அவன் கையில் இல்லாமல் போச்சோ அதை உருவாக்கி கொடுத்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் எதை நீ இழந்து விட்டாய்? வல்லமை இழந்தவனாய் காணப்படுகிறாயா? வரங்களை இழந்தவனாய் காணப்படுகிறாயா? அன்றைக்கு நான் நல்லவனாய் வாழ்ந்தேன், நல்லவனாக மாறல, இன்னைக்கு கெட்டவனாக இருக்கிறேன்னு நீ எப்படி வந்தாலும் வா, உன்னை கர்த்தர் மாற்றுவார், உனக்கு உதவி செய்ய கர்த்தர். இன்னைக்கு ஆவிக்குரியவன். நீ யாரு? ஆவிக்கு உரியவன். நீ வா, ஒரு நிதானத்தோடு வா. அப்பா, நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து உன்னை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கா, உன்னை ஆஸ்வதிப்பா. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இன்றைக்கும் ஆவிக்குரியவளாய் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு நிதானமற்று தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருந்தால் ஒரு விஷயம் மன்னித்து, இளையகுமாரன் என்ற நிதானமற்று தன் வாழ்க்கையில் ஏனத்தானே வாழ்ந்த வாழ்க்கை ஒரு விஷயம் மன்னித்து நீ ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கும் இவர்களை நீ ஏற்றுக்கொண்டு ஆவியிலே நடக்க, நிதானமாய் வாழ வேண்டிய கிருபைகளை தேவன் தந்து நீர் ஆசீர்வதிங்க. குறைவை மாற்றுங்க, நிறைவை கட்டளையிடுங்க, தேவை எல்லாவற்றையும் கற்று சந்திங்க. அற்புதமாய் கத்த நடத்ததுக்காக நன்றி. ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. தேவன் தாமே கூட இருங்க. அப்பா, இந்த நாளில் யாரெல்லாம் அப்படி தெளிவோடு வருகிறார்களோ அவர்கள் எதெல்லாம் இழந்திருந்தாலும் எல்லாவற்றையும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து நிறைவை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.